வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். மே 13. சிங்க கூட்டம். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. வெளிப்படுத்துதல் 9 வசனம் 17. போர்க்காலத்தில் வீரர்கள் முகசாயம் இலைகள் போன்றவற்றால் தங்கள் உருவத்தை மறைத்திருப்பார்கள். தங்கள் பக்கம் கவனம் திரும்பக்கூடாத தோற்றத்தில் இருப்பார்கள். ஆனால் துருக்கியர்களின் கருத்து இதற்கு எதிராக இருந்தது. அவர்களுடைய பளிர் சிவப்பு, நீலம், மஞ்சள் நிற சீருடைகள் பார்த்தால் தாங்கள் பளிச்சென்று தெரிய வேண்டுமென அவர்கள் விரும்பி இருக்கலாம். யோவான் தன்னுடைய தரிசனத்தில் கண்ட தனித்துவமான தன்மைகளில் இதுவும் ஒன்று. இத்தகைய பெருமை வாய்ந்த பளிர் நிறமுடைய இராணுவம் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. யோவான் அவர்களுடைய தனித்துவமான தன்மைகளை எவ்வாறு விவரிக்கிறார் என பாருங்கள். சிவப்பு அக்கினி நிறம், நீலம் நீல நிற ரத்தினம், மஞ்சள் கந்தக நிறம் போல இருந்ததாம். இந்த நிறங்கள் அந்த வீரர்களின் சீருடைகளின் நிறங்களை மட்டுமல்ல, வீரம், பேராசை, இரக்கமற்ற தன்மை போன்ற அவர்களுடைய குணங்களையும் காட்டுகின்றன. அவர்களுடைய ஆடைகளுக்கும் அவைகளுடைய குதிரைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற விஷயத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கவனியுங்கள். அது சிவப்பு போல அக்னி நிறத்திலும், நீலம் போல புகை நிறத்திலும், மஞ்சள் போல கந்தக நிறத்திலும் இருக்கிறது. இந்த இராணுவத்தில் ஒரு ஒற்றுமை, ஒரே நோக்கம் காணப்படுகிறது. அதுதான் செல்கிற இடமெங்கிலும் அழிவை உண்டாக்க வேண்டும் என்பதுதான். இப்போது அந்த குதிரைகளுடைய தலைகள் பற்றி பார்ப்போம். இவை உண்மையிலேயே சிப்பாய்களுடைய குதிரைகளின் தலைகள் அல்ல. ஒரு தலை எதை குறிக்கிறது? அது தலைமையை குறிக்கிறது. சிங்க தலைகளை கொண்ட இந்த குதிரைகள் துருக்கிய தலைவர்களை குறிக்கின்றன. உண்மையில் துருக்கிய சுல்தான்களில் பல தலைமுறையினர் சிங்கம் என்று அர்த்தமுடைய அர்சலான் எனும் துருக்கிய வார்த்தையை தங்கள் குடும்ப பெயராக சேர்த்திருந்தார்கள். நேர்மை, தைரியம், பலம் ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டிய ஒரு தலைவனின் தன்மையை சுட்டிக்காட்ட சரியான பெயர் இது. ஆசிரியர் C.S. லூயிஸ் இந்த வார்த்தையிலிருந்து உருவான அஸ்லான் என்கிற வார்த்தையை தான் சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்த தொடரான தி கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியாவில் சிங்கம் போன்று அவர் பிரதிநிதித்துவப்படுத்தின கிறிஸ்துவின் பெயராக பயன்படுத்தினார். இந்த போர் வீரர்களை பற்றி வரிக்கு வரி யோவான் சொல்கிற விரிவான தனித்தன்மைகள் தாம் நம்மை மிகவும் கவர்கின்றன. இவை அனைத்தும் நிகழ்வதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே இவற்றின் அடையாளத்தை தேவன் வெளிப்படுத்தினார். ஏனெனில் இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. யோவான் 14 வசனம் 29. ஒவ்வொரு நபரை பற்றியும் அவருடைய வருதல், செல்லுதல், தலையில் உள்ள முடிகளின் எண்ணிக்கை, அவரின் உள்ளார்ந்த எண்ணங்கள் என்ன, ஒவ்வொன்றையும் அறிந்து அவருடைய ரட்சிப்புக்கு உதவுகிற ஞானமுள்ள ஒரே தேவனுக்கு துதி உண்டாவதாக. அதிக ஆராய்ச்சிக்கு யோபு 10 வசனம் 16, ஏசாயா 5 வசனம் 28 30, அதிகாரம் 30 வசனம் 33. ஆமேன்.